நீட் யூஜி 2026ஓட எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தா 180 கேள்விகள் 180 நிமிடங்கள் 180 கொஷின்ஸ் 180 மினிட்ஸ் 2024 வரைக்கும் 3 மணி நேரம் 20 நிமிஷம் அதாவது 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க 2025ல் அந்த எக்ஸ்ட்ரா 20 மினிட்ஸை எடுத்துட்டு 3 மணி நேரம் மட்டும்தான்ப்பா உங்களுக்கு எக்ஸாம் டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவே கட் ஆஃப் மார்க் குறையறதுக்கு மிகப்பெரிய ரீசனாக இருந்துச்சு. அதற்கப்புறம் ஃபிசிக்ஸில் 45 கொஷின்ஸ், கெமிஸ்ட்ரியில் 45 கொஷின்ஸ், பயாலஜியில் 90 கொஷின்ஸ், டோட்டலாக 180 கொஷின்ஸ் உங்களுக்கு கொஷின் பேப்பரில் இருக்கும். இந்த 180 கொஷின்ஸையும் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 720க்கு 720 வாங்கிடலாம். ஒருவேளை சில கொஷின் தப்பாக போயிட்டா இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணணும், நீட் எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. சரியாக ஆன்சர் பண்ணால் +4. ஒவ்வொரு கொஷினுக்கும் சரியான ஆன்சருக்கு +4. ஒரு கொஷினை நான் அட்டன் பண்ணேன், ஆன்சர் தப்பாக போயிடுச்சு, அந்த கொஷினுக்கான 4 மார்க்ஸ் இல்லை, அதோட சேர்த்து -1 நெகட்டிவ் மார்க் பெனால்ட்டியாக கொடுப்பாங்க. சரி சார், எனக்கு இந்த கேள்விக்கு ஆன்சரே தெரியல, நான் அட்டனே பண்ணலை, 0 தான், நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக வகுத்து தெரிஞ்ச கொஷினாக அட்டன் பண்ணிவிட்டு இந்த கொஷினுக்கு அட்டன் பண்ணால் ஆன்சர் தப்பாக போக தான் வாய்ப்பு இருக்குன்னா அதை அட்டன் பண்ணாமல் விடும் பொழுது பல ரேங்க்ஸ் முன்னாடி கொண்டு போய் நம்மளை வச்சுக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் செக்ஷன் பிங்கிற ஒன்று முன்னாடி இருந்துச்சு கோவிட் டைமில், இப்போ செக்ஷன் பிங்கிறத எடுத்துட்டாங்க. அதாவது செக்ஷன் பியில் 15 கொஷின் இருக்கும், எனி 10 அட்டன் பண்ணால் போதும். இப்போ அதை எடுத்துட்டாங்கங்க. உங்களுக்கு செக்ஷன் ஏ செக்ஷன் பிலாம் கிடையாது. பாட்னி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்னு இருக்குன்னா பயாலஜியில் 90 கொஷின், ஃபிசிக்ஸில் 45 கொஷின்ஸ், கெமிஸ்ட்ரியில் 45 கொஷின்ஸ், 180 கேள்விகள் தான் உங்கள் கொஷின் பேப்பரில் இருக்கும்.